தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெய்வங்களினுடைய கட்டை உடைக்க சக்தி வாய்ந்த கட்டு இருக்கும் மந்திரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல்லுக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களை நாங்கள் பதிவிட முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஊர் உள்ள ஒரு சாமி ஆடுற குடும்பம் இருப்பாங்க. அதாவது தலைமுறையாக வந்து ஒரு கோயிலுக்கு சேவை செஞ்சுட்டு வருவாங்க. அந்த கோயிலில் அந்த தெய்வம் வந்து அந்த குடும்பத்தில் யார் மேலேயாவது ஒருத்தர் மேலே இறங்கி அருள் வாக்கு சொல்லும், இல்லை ஏதாச்சும் ஒரு பரிகாரங்கள் சொல்லும். அந்த மாதிரி வந்து தெய்வங்களுக்காக சேவை செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி இல்லாதப்போ ஒரு சில பேர் வந்து குறி சொல்லின்னு இருப்பாங்க. அந்த குறி சொல்ல விடாமல் கட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த கட்டிட்டாங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். அந்த தெய்வத்தை கட்டிட்டாங்கன்னா, தெய்வம் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யும்? ஆபத்துலேருந்து எப்படி காப்பாற்றும்? அப்போ எந்த விதமான காப்பாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை அங்கே இல்லை. அது ஏன்னா தெய்வத்தை வெளியில் வராத அளவுக்கு கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கட்டை எப்படி உடைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கட்டை எப்படி உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வத்தை வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளுடைய குலதெய்வம்னு இருக்குது எல்லாருக்குமே. கருப்பசாமி சாமி, முனீஸ்வரன், கன்னி அம்மன், எத்தனையோ குலதெய்வங்கள் இருக்குது. அப்போது அந்த குலதெய்வங்களை நம்மளுடைய எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா மந்திரக்கட்டால் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போது நம்ம அந்த தெய்வத்தை நம்ம வணங்கும் போது வந்து சாமி வந்து ஆடாது, அருள் வாக்கு சொல்லாது. நம்ம அந்த குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு படையல் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி கிடாலாம் வெட்டி பலி கொடுத்து எல்லாமே செஞ்சு ஒரு மனசில் ஒரு குறையாவே நம்ம வந்து நிற்போம். குலதெய்வம் வரலையே, யார் மேலேயும் வந்து ஆடலையே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு வலியோடு தான் வீட்டுக்கு நம்ம திரும்பி வருவோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கட்டு உடைக்கிற மந்திரம் தான் இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் தெய்வத்துக்காகவே ரொம்ப ரொம்ப பணிவிடை செஞ்சுட்டு இருப்பாங்க. சாதாரணமாகவே ஒருத்தர் மேலே வந்து அருள் வாக்கு வரும், ஊருக்கே சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க. ஊர் உள்ள ஒரு கெட்டது செய்ய ஒரு மாந்திரிகவாதி உள்ளே வராண்டானா தெய்வங்களை கட்டி வைக்கிறது ஒரு சிலருடைய வழக்கம். அப்போ அந்த தெய்வங்களை வந்து கட்டுறதுன்றும் போது ரொம்ப ரொம்ப ஒரு பாவமான செயல். அந்த பாவத்தை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. தெய்வங்களை கட்டி வச்சிங்கன்னா உங்களுடைய விளைவுகள் அது கட்டு அவிழ்க்கும் போது விபரீதமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து தெய்வங்களை மட்டும் எப்பொழுதுமே கட்டிட்டு அந்த தவறை நீங்கள் செஞ்சிடாதீங்க. இப்போ இந்த கட்டு உடைக்கும் மந்திரத்தை நான் சுழுவாக சொல்கிறேன், எளிய முறையில் சொல்கிறேன். இது ரொம்ப பழமையான மந்திரம், ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான மந்திரம். நீங்கள் இது சும்மா ஒரே ஒரு நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா போதும். ரொம்ப எளிய முறை தான். ஒரு நொடியில் அந்த கட்டு, தெய்வத்தினுடைய கட்டை உடைச்சிரும். அந்த தெய்வத்தினுடைய கட்டு உடஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வம் எவன் கட்டினானோ அவன் குடும்பத்தையே அழிச்சிடும். அந்த தெய்வம் அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அந்த குடும்பம் அழியும் போது கட்ட சொன்னவன் குடும்பம் வந்து அழியாத இருக்குமா? அப்போது அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பு இந்த குலதெய்வம் தான். அந்த தெய்வங்களை யார் கட்ட சொன்னானோ, யார் கட்டினானோ அவன் குடும்பத்தையும் அழிச்சிடும். அதனால் யாரும் தயவு செஞ்சு அந்த தெய்வங்களை கட்டுற வேலையை இதோட விட்டுடுங்க, யாரும் செய்யாதீங்க. இப்போ வந்து பார்க்கலாம் அந்த தெய்வத்தினுடைய கட்டை எப்படி உடைக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். அதை மாதிரி கவனமாக கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாத கேளுங்க. அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். 4 எலுமிச்சம்பழம், 4 தேங்காய், தொம்பட்டிக்காய் 4, கருங்கோழி முட்டை 4. கருங்கோழி முட்டைனா உடம்பு ஃபுல்லாக கால் கை முகம் மொத்தமே கருப்பாக இருக்கும். அந்த கருங்கோழி முட்டை 4 வாங்கிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கருங்கோழி முட்டையில் பொம்மை வரைஞ்சிக்கின்னு கட்டு உடைக்கக்கூடிய அவங்களுடைய பேரை அந்த பொம்மைக்கு தலை மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் 4 பக்கமும் எழுதிக்கின்னு 4 முட்டையிலும் எழுதணும், 4 முட்டையிலும் பொம்மை வரையணும். 4 மூலைக்கும் 4 வச்சுருங்க. நடுவில் அவங்கள உட்கார வச்சுருங்க. யாருக்கு கட்டு உடைக்கணுமோ, தெய்வம் வந்து யார் மேலே வந்து ஆடுதோ, அந்த தெய்வம் ஆடாத இவ்வளோ நாள் கட்டி வச்சுருக்குறாங்க அப்படின்றவங்கள அந்த கட்டு அந்த 4 திசை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் விபூதி வந்து ஒரு தட்டில் கொஞ்சமாக எடுத்துக்கின்னு ஒரு எலுமிச்சம்பழம் பக்கத்தில் வச்சுக்கோங்க.
மண் அகல் விளக்கு எரியணும். படையல் வந்து எல்லா பூஜைக்கும் சொல்கிற மாதிரி படையல் சேம் தான். பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விநாயகர் பூஜை கண்டிப்பாக முடிக்கணும். எல்லா பூஜைக்கும் விநாயகர் பூஜை கண்டிப்பாக முடித்து அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா மட்டும்தான் உங்களால் இந்த பூஜையை நீங்கள் செய்ய முடியும். இந்த கட்டை நீங்கள் உடைக்க முடியும். விநாயகர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்காமல் இந்த கட்டுக்களை உங்களால் உடைக்கவே முடியாது. ஏன்னா விநாயகர்கிட்ட வணங்கிட்டு முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த மாதிரி நான் இந்த கட்டை உடைக்கிறதுக்காக நான் இந்த இந்த செய்முறையை நான் செய்கிறேன். எனக்கு துணையாக இருந்து நான் தொடர்றது எல்லாமே ஜெயமாக நடக்கணும். அந்த கட்டு உடையணும். மீண்டும் என்னுடைய குலதெய்வம் வந்து இங்கே ஆடணும். என்னுடைய தெய்வம் அருள் வாக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லி முதல்ல விநாயகர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த வேலையில் செய்யணும். ஏன்னா முழு முதற் கடவுளே அவர் தான். இந்த விநாயகரை வணங்காமல் நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது நடக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது செய்யும் போது சிறு பாதிப்புகள் ஏதாச்சும் வரும். பாதிப்புனா கை கால் வலி, உடம்பு வலி ஏதோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். ஏன் காரணம்னா, இதை கட்டு உடைக்கும் போது அந்த கட்டு உடைக்க விடாது, அது தடை செய்யும் நம்மளை. அந்த அந்த மைண்டை வந்து டைவர்ட் பண்ணும். இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான தடங்கல்களை, இன்னல்களை வர நேரும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை வரக்கூடாது அப்படின்றதுனால தான் காவலாக விநாயகர் பெருமானை நீங்கள் கூப்பிடணும். அதுக்காகத்தான் நான் விநாயகர் பெருமானை வணங்குங்க அப்படின்னு இத்தனை முறை அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு தடை பண்ணின்னு போயிட்டு அங்கே போய் எலுமிச்சம்பழம் அறுக்கும் போது கத்தி கித்தி பட்டு எதனா பிளட்டு கொட்டிடுச்சுன்னா அது ரொம்ப பாதிப்புகளை கொண்டு வந்துடும். அதனால் விநாயகரை முதல்ல வணங்கிடுங்க. வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இது தாங்க மந்திரம். முதல்ல இந்த மந்திரத்தை தெளிவாக மனப்பாடம் பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. மந்திரம் சரளமாக சொல்லணும். மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லணும். சரளமாக சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வாட்டி சொல்லுங்கள். எல்லா மந்திரத்துலேயும் ஒரு 108 வாட்டி 1008 வாட்டி சொல்லிடுவேன். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 21 வாட்டி சொல்லி செஞ்சாலே போதும். 21 வாட்டி சொல்லுங்கள். 21 முறை சொல்கிறீங்களா, அந்த கற்பூரம் எரிஞ்சிக்கினே இருக்கணும். விளக்கு அணையக்கூடாது. கற்பூரம் எரிஞ்சிக்கினே இருக்கணும். உங்களுக்கு எதிர்க்க வந்து கிழக்கு முகமாக யாருக்கு கட்டு உடைக்கிறோமோ அவங்க உட்காந்துருக்கணும். இந்த கற்பூரம் தட்டில் விபூதியோடு எரிஞ்சிருக்கணும். எரிஞ்சிருக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தாமல் தட்டில் எலுமிச்சம்பழம் இருக்கணும். சரிங்களா? எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக இருக்கணும். அது உங்கள் பாதுகாப்புக்கு. யார் கட்டு உடைக்கிறாங்களோ அவங்களுடைய பாதுகாப்புக்கு தான் அந்த எலுமிச்சம்பழம். முடிஞ்சால் ஒரு தேங்காய் கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது அந்த கற்பூரம் எரிஞ்சினே இருக்கும்போது ஒரு வாட்டி மந்திரத்தை சொல்கிறீங்களா, விபூதி எடுத்து அவங்க தலைமையில போட்டு அந்த தீபாரத்தனை காட்டணும். அந்த மாதிரி வந்து உடனே செய்யுங்க. ஒரு 21 வாட்டி செஞ்சு முடிச்சுட்டு, இப்போது உங்களுடைய முன்னாடி வந்து ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு தும்பட்டிக்காய், ஒரு கருங்கோழி முட்டை, ஒரு தேங்காய் இருக்குதுங்களா, அதை வந்து தலை மேலேருந்து இடது கையால் கை கால் முட்டி எல்லா சைடுமே ஏற்றி இறக்கி தொட்டு இறக்கி முன்னாடி உடைச்சிருங்க. உடைச்சிட்டு மறுபடியும் பின்னாடி இருக்கிற பக்கத்துக்கு போயிட்டு பின்னாடியும் அதேமாதிரி கை கால் முகம் முதுகு தண்டு எல்லா பகுதியிலையும் தலை உச்சந்தலை எல்லாத்துலேயும் இடது கையால் ஏற்றி இறக்கி உடைச்சி மறுபடியும் உதச்சிருங்க. அதுக்கப்புறம் சைடில் வாங்க. 2 பக்கமும் அதேமாரி சேமாக பண்ணி முடிச்சிடுங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கட்டு உடஞ்சிடும். ஒரே நொடியில் கட்டு உடஞ்சிடும். அந்த கட்டு உடஞ்சிடுச்சுன்னா அடுத்த செகண்டே அந்த தெய்வம் உடனடியாக அவங்க மேலே வருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாது. அந்த கட்டு எலுமிச்சம்பழத்தை உடச்சி எலுமிச்சம்பழம் அந்த 4 பொருளையும் உடைச்ச உடனே அடுத்த செகண்டே அந்த தெய்வம் வந்து அவங்க மேலே வந்துடும். அப்படி அவங்க மேலே வந்த உடனே அதுக்கு தேவையான ஆங்காரம் எல்லாம் கேட்கும். எலுமிச்சம்பழம் அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுன்னு இருங்க. அதுக்கு எந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுங்க. அந்த கட்டு உடஞ்ச உடனே நீங்கள் ஆங்காரம் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அது பசியோடு இருக்கும், பலவீனமாக இருக்கும். அந்த கட்டு உடைச்ச உடனே அந்த பசி நீங்கள் போய்க்கிட்டிங்கன்னா, எவன் செய்ய சொன்னானோ அவன் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிடும். அவனை பிச்சைக்காரனாலே விட்டுரும். அவன் ஏன்டா நம்ம போய் இந்த வேலையை செஞ்சோன்னு. இது சும்மா சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப தலைமுறையாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து அந்த ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுங்க. அவன் இன்னும் சொல்லப்போனால் அவன் நேரம் கெட்ட நேரமாக இருந்தால் அவன் மரணிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த தெய்வம் விடாது. இத்தனை வருஷமாக கட்டில் வச்சுங்கிற இப்போது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ உங்களை வந்து ஒரு 3 நாளாக ஒரு ரூம் உள்ள போட்டு அடைச்சி வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோபம் அதிகமாகும்.
அந்த 4 செவுத்தையும் பார்த்துன்னு வச்சுருந்தா கோபங்கள் அதிகமாகும். அப்போ எவன் உள்ளே வச்சு பூட்டினானோ அவனை போய் அடிக்க தான் தோணும். அவன் பெரிய ஆளா சின்ன ஆளா அப்படின்றத பார்க்கறது உங்கள் மைண்டில் வராது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும். தயவு செஞ்சு இந்த தெய்வங்களை கட்டுறது மிகப்பெரிய பாவம். அது நம்மளுக்கு 7 தலைமுறைக்கும் பாதிக்கும். அதனால் இந்த தெய்வங்களை கட்ட கூடாது. சரிங்களா? அப்படி யாராச்சும் கட்டி வச்சுருந்தாங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த கட்ட இருக்க மந்திரத்தை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து அதை செய்யுங்க. இது என்றைக்கு செய்யணும்னா, ஒரு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை செய்யலாம். அமாவாசை அன்றைக்கி செய்கிறது, அமாவாசை பௌர்ணமியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் பார்த்து உஷாராக செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. இது தைரியமாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இது. ஏன்னா இது கட்டு உடைக்கிறது தெய்வத்தை தான் நீங்கள் வரவழைக்கிறீங்க. நீங்கள் கெட்டது செய்யலை, நல்லது தான் செய்கிறீங்க. அப்போது தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, எல்லாம் நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஒரு குலதெய்வம் கட்டுறதா இருக்கட்டும், குறி சொல்கிறவங்கள கட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை அந்த பரம்பரைக்கே அடிபட்டு போயிருந்தாலும் சரி, அவங்கள இந்த கட்ட இருக்க மந்திரம் நிச்சயம் காப்பாற்றும். நம்பிக்கையோடு செய்யுங்க, ஒருநிலைப்படுத்தி செய்யுங்க. யாரையும் கெடுதல் செய்யாதீங்க, நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மாந்திரிகம் என்னும் கலை மக்கள் நலனுக்காக தான், கெட்டதுக்காக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் இனிமேல் இந்த தப்பை செய்யாதீங்க. தெய்வத்தை கட்டி வைக்கிற விஷயத்த இதுக்கப்புறம் கொஞ்சமாவது திருந்துங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். சப்போஸ் இந்த கட்டை உடைக்க முடியல, எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், உங்களால் செய்ய முடியாது, அப்படி பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அதை சரி பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.